குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ ஈஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுளருள் டிவி நேயர்களுக்கு இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். வணக்கம் அன்பர்களே. தை திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது 10வது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார். இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும். இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால்தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. 15ஆம் தேதியே நம்ம தைப்பொங்கல் வச்சுருவோம். அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் 9:45 11 மணி வரைக்கும், வியாழக்கிழமை அன்னைக்கு. விருத்தி யோகம், கௌளவ கரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம், துவாதசி திதி. அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள். வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது. அதனால் எதிர்பாராத நேரத்தில் காத்தோட கூடின மழை வருவதற்கும் இந்த மாத பலனாக உண்டு. நல்ல தொழில்துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறையா இருக்கும். விருத்தின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும். எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும். ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஏறுமுகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. வக்கரகதியில் குருவேர் இருக்கிறார். அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனால் தான், நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனால் தான் இறங்கும். அது வரைக்கும் ஏறு தான் செய்யும். அதனால் ஏறுமுகத்தில் தான் இதுவும் இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயணம் கேட்டை நட்சத்திரமாக முடியும். 29ஆம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரத்தான் முடியும். இந்த வருஷம், இந்த மாதம் கும்பரவிக்குள்ளே போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே வந்துடுவார். மாதக்கோளான சுக்கிரனும் தொடர்ந்து அவரோட இருப்பார் மகர ராசியில். வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. வருடக்கோளான சனி பகவான் மீன ராசியில் இருப்பார். மகர ராசிக்கு அதிபதி அவர் மீன ராசியில் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். ராசியின் 3ஆம் இடத்துல. குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார். தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார்? சூரியனின் 2ஆம் இடமான கும்பராசிக்கில் செலுத்துவார். அதுமாதிரி சூரியன் 12ஆம் இடமான தனுசு ராசி மேலேயும் வைப்பார். சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் இடமான துலா ராசி மேலேயும் வைப்பார். செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே 2 பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க. குருவினால் பார்க்கப்படுவார்கள். மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்கார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார். இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார். சனி பகவானுக்கு 3 விதமான பார்வை உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக ரிஷபராசியும், 7ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார். அதனாலே பல விதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம். முக்கிய நிகழ்வு தை அமாவாசை, வசந்த பஞ்சமி, சூரியனின் ஜெயந்தியான ரத சப்தமி,
தைப்பூசம் என்கிற பௌர்ணமி, வடலூரில் ஜோதி தரிசனம், இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள். அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது. இதை மனதில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 6ஆம் இடத்துக்காரரான உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு இணக்கங்கள் உண்டு. உங்களால் மற்றவர்களுக்கு தொல்லை கிடையாது, மற்றவர்களால் உங்களுக்கு தொல்லை அதிகம் உண்டு. நீங்கள் ஏமாந்து அதனாலே மனது வருத்தப்படுவது என்ற காலங்கள் நிறைய இருந்தது. போராத்துக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் இருக்கிறதும் ஒரு மனசுக்கு சங்கடத்தை கொடுத்து கொண்டுக்கிற சூழ்நிலை. இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே போகிறார். இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும். மற்ற கிரகங்களும் அங்கே வந்து சேரப்போகிறது 17 தேதிக்கு அப்புறம். அதனால் குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் அடிஷ்னலாக கவனம் வைத்துக் கொள்வது நல்லது. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பண்ணிவிட்டு எல்லாரையும் மட்டம் தட்டி நீங்கள் முன்னுக்கு போகலான்னு நினச்சிங்கன்னா உங்கள் கால நண்டு மாதிரி பிடிச்சி இழுக்கிறதுக்கு 2 பேர் இருப்பான். அதனால் உங்களுக்கு அவமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் எல்லாரையும் அரவணைச்சு நீங்கள் போனீங்கன்னா சரியாக இருக்கும். வேலையில் இடமாற்றங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு, பயணங்கள் மூலியமாக லாபங்கள், அலைச்சல்கள் கொண்ட பிழைப்பு. காசு யாருன்னா கொடுப்பானா மனதிலே நல்ல கற்பனை வளம் கொண்ட எண்ணங்களினாலே உங்களுக்கு துட்டு கொடுத்துனுங்கிறாரு. ராகு பகவான் குருவனால் பார்க்கப்படுவதனால 2ஆம் இடத்தையும் அவர் தான் பார்க்குறாரு. அதனால் குரு அடாட்சத்தினால உங்களுக்கு வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னா 12க்குரியவனே சூரியன். தந்தையின் அருளே மந்திரம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் தந்தையுடைய வார்த்தையே மந்திரமாக பயன்படுத்தி கொண்டீர்களானால் வெற்றி உண்டு. இல்லைன்னா தந்தை ஸ்தானத்தில் யாருன்னா வச்சு இவர்கிட்ட கேட்டு நான் செய்வேன், அவர் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய ரூல், அந்த எக்ஸிக்யூஷன் ஆஃப் பவர் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரைட்டோ தப்பா அவர் சொன்னதான் ரைட் அப்படின்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக ஃபோக்கஸ்டாக போக முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வண்டி மாடு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஓடின்னு ஓடிட்டுருக்கோம். அப்போ வண்டி சரியாக போகுமானா போகாது இல்லைங்களா. ரெட்டை வண்டி மாட்டில் ஒரு பக்கம் கிழக்க ஒரு பக்கம் மேற்க ஓடிச்சுன்னா என்ன ஆகும், வண்டி புரண்டு போயிடும். அப்படி சிக்கலில் நீங்களே வரவழைச்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால் கொஞ்சம் இதுதான் நான் செய்ய போகிறேன், இதுக்கு மேலே பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் இருக்காரே புதன், இவர் 5ஆம் இடத்துல போய் உட்காரும்போது புத்தி தடுமாற்றத்தினாலே தான் பிரச்சனையை கொடுப்பார். புத்தி தடுமாறுதுனாலே என்ன பண்ணணும், வெளியாட்கள்கிட்டருந்து ஆலோசனை வாங்கிக்கிறது தான் நல்லது. அதனால் ஓப்பன் மைண்டடாக தயக்கமின்றி கொஞ்சம் கூட வெக்கமே படக்கூடாது. அதுக்கெலாம் போய் கேட்டுடுங்க, கேட்டு பண்ணுங்க. பணம்லாம் வருமா சார்னா எஸ், குருலாம் உட்கார்ந்துருக்கிறாரு நல்ல இடத்துல தான். அதே போல் சுக்கிரனும் நல்ல இடத்துல தான் வந்து உட்கார போகிறார், மகர ராசியில் தான் வந்து உட்கார போகிறார். பைசாலாம் உண்டு, கவலைப்படாதீங்க. செலவுகள் இருக்கும், செலவுக்கேற்ற வருமானங்களும் உண்டான மாதம் தான் இது. தை மாதத்தில் முக்கியமானது மகர சங்கராந்தி. பொங்கல் முடித்த உடனே 19ஆம் தேதி 17ஆம் தேதி அன்று நமக்கு மாட்டு பொங்கலெல்லாம் முடிஞ்சிடும். 19ஆம் தேதி அன்றைக்கி 18ஆம் தேதியே அமாவாசை வந்துடும். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை. அமாவாசையை அந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா
தான தர்மங்கள்லாம் செஞ்சு கடவுளை வேண்டிக்கிறது. அதுபோல் பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூசம், முருகப்பெருமானை நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். ஜனவரி 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்றைக்கு நிலத்தத்துவம் அப்படிங்கிற தத்துவத்தில் தான் சூரியன் போய் உட்கார்றார். அதனால் வராகி அம்மையை வழிபடுவதனாலே உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக உண்டு. உங்கள் வாழ்க்கையிலே புதிய அத்தியாயத்தை நீங்கள் உங்களுக்கு எழுதி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தில். அதில் பிப்ரவரி 9ஆம் தேதி காலாஷ்டமி இருக்குது. அந்த காலாஷ்டமியின் போது பைரவரை வணங்குவது, துர்க்கையை வணங்குவது, மகேஸ்வரனை வணங்குவது எல்லாமே உங்களுக்கு நல்ல லாபத்தை, குரு ஆராதனையை உங்களுக்கு பெற்றுத்தருவதனால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக என்றும் பலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று இன்னலின்றி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த இறையருள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.